வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் அணைப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிறோம். இந்த ஊரில் சித்தர் மலை அப்படின்னு சொல்லி ஒரு மலை இருக்குது. நம்ம வைகை செக் டேமுக்கு பக்கத்தில் அந்த மலையில் மேலே சில குகைகளும் சித்தர்கள் வாழ்ந்த இடமும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். மேலே போவோம், வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம மலையில் ஏறிக்கிட்டு இருக்கோம். முன்னாடி மட்டும் ஒரு பக்தர் போயிட்டு இருக்காரு. பெரும்பாலும் ஆட்களுடைய நடமாட்டம் குறைவாக தான் இருக்குது. இந்த மலை எல்லாமே முழுக்க முழுக்க பாறைகளால் நிறைஞ்சிருக்கு. அதிகமான பாறைகள் அப்படிங்கிறப்ப சித்தர்கள் வாழ்ந்ததுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே நிறைய இருக்குது. வசதிகளும் இந்த மாதிரி இடங்களில் தான் சித்தர்கள் அமைதியாக தவம் செய்கிறதுக்கும் தியானம் செய்கிறதுக்கான இடமா இந்த இடத்த முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. படிக்கட்டு நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாங்க மேலே போவோம், வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சொன்ன கோயிலுக்கு மேலே வந்துட்டோம். இந்த கோயிலுடைய பேர் சித்த மகாலிங்கம் திருக்கோவில். இது பக்தர்கள் நிறையா வராததுனால ஒன்றும் பராமரிப்பு இல்லாமல் கட்டடம்லாம் நல்லா கட்டியிருக்காங்க. கருங்கல் சோறில் தான் எழுப்பி கட்டியிருக்காங்க. கோயிலும் பழைய கோயில் தான். ஆனால் இப்போ எதுவும் பக்தர்களுடைய வருகை இல்லாதனால பூட்டி இருக்கு. யாருமே ஆட்களோட நடமாட்டம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா நிலக்கோட்டை, அதில் இருந்து அணைப்பட்டியில் பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் இந்த மலையில் மேலே இருக்குது. மிக அருமையான ரம்மியமான அருமையான கோவில். சுற்றி பாறைகள். வாங்க அப்படியே பார்ப்போம். இது கோயிலுடைய சுற்று பிரகாரம். மக்களுடைய எந்த விதமான நடமாட்டமும் வழிபாட்டுத்தலமும் இல்லாமல் இருக்கு. ஆனால் கட்டடங்கள் பக்கத்தில் ஒரு கட்டடங்கள் ஆயிட்டு இருக்கு. பாருங்க, கட்டடம் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க. இந்த கோவிலை ரொம்ப சிரமப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேங்க. ஒரு ஆட்கள் கூட கிடையாது. இதில் விலங்குகளோட நடமாட்டமும் எந்த விதமான அட்டாக் இருந்தால் அந்த சிவன் தான் நமக்கு பொறுப்பு. நம்ம எப்பயுமே சிவனை தான் நம்புகிறோம். யாரையும் நம்புறதுல சிவனை தான் நம்புகிறோம். அந்த சிவன் இருக்க இடத்துல நம்ம எங்கே இருந்தாலும் போயிட்டு வரலாம். இந்த கட்டடங்கள் பக்தர்களுடைய வழிபாட்டுக்காகவோ மற்ற தங்குவதற்காக கட்டியிருக்காங்க. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால இது அப்படியே நிற்கிது. எந்த விதமான வேலைப்பாடு இல்லாமல் அப்படியே சுவரோடவே நிற்கிது. மழை வந்துக்கிட்டே இருக்குது. நமக்காக வெயிட் பண்ணுது. நம்ம சித்தனும் அந்த சிவபெருமானும் நமக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுறாங்க. நம்மளை இந்த இடத்துக்கு வரவழைச்சு இதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. அங்கே பாருங்கள், தூரத்தில் மழை எவ்வளவு சீக்கிரம் வரணுமோ வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே இந்த வீடியோவை ஃபுல்லாக உங்களுக்கு ஷூட் பண்ணிவிட்டு நான் அந்த மலையிலேருந்து இறங்கினேங்க. எந்த நிமிஷமும் வரும். நான் அதுக்குள்ளே உங்களுக்காக இந்த வீடியோவை எவ்வளோ தூரம் ஷூட் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிற இடம் எல்லாமே முழுக்க முழுக்க பாறைகள். கீழே வைகை அணையினுடைய பாசன பரப்பு பகுதி மிக அற்புதமாக அழகாக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா மழை கொட்டுன்னு கொட்டிகிட்டு இருக்குது. இப்போ நான் அந்த வீடியோ எடுத்து முடித்தாலும் மழை விட்டால் தான் இந்த கோவிலேருந்து கீழே இறங்க முடியும். ஒரு ஆட்கள் கூட இங்கே கிடையாது. நானும் என்னுடைய நண்பர் மட்டும்தான் வந்திருக்கான். கோவில் பூட்டி தான் இருக்குது. கோவிலுக்கு முன்னாடி ஒரு கிழுவ மரம் தலை விருட்சமாக இருக்குது. கிழுவ மரம் தான் இருக்குது. இதுதான் தலை விருட்சம். இது வழக்கம் போல் நம்ம முன்னாடி கோயிலுக்குள்ள விளக்கு தூண். இதுக்கு முன்னாடி ஒரு கட்டடம் லைட்டுக்காகவே இதுக்காக போட்டிருக்காங்க. இந்த பக்கம் அப்படியே ஒரு தீர்த்தம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் இருக்கிறப்ப. வாங்க இந்த தீர்த்தம் இருக்கிற இடத்த பார்ப்போம். இந்த இடம் சித்தர்களும் சமணர்களும் தங்கி தவம் பண்ணி வாழ்ந்த இடமாவும் நம்ம நண்பர்களும் மற்ற ஊர்க்காரங்களும் கீழே சொல்லியிருக்காங்க. இது இந்த இடத்துல பக்தர்கள் தங்குறதுக்காக ஒரு தங்கு மண்டபம். ஒரு கட்டடத்தில் மேலே வைக்கிறதுக்காக சிலைகள்லாம் செஞ்ச வாக்கில் கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கு. அந்த சுனை இருக்கிற இடத்துக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வர்ற பக்தர்கள் எல்லாருமே அந்த சுனையில் போய் காலை நனைச்சிட்டு தன்னுடைய பாவங்களை தீர்க்கறதுக்காகவும் அந்த சுனையில் நினச்சா நம்மளுடைய பிடிச்ச தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் தீந்துறதா கீழே இருக்க ஒரு பக்தர், இந்த ஊரை சேர்ந்த ஒரு பக்தர் சொன்னார். நம்மளும் அந்த சுனையில் நம்மளுடைய பாவங்கள் இருந்தால் நீக்கிக்குவோம். நீங்கள் பார்க்குற அந்த மேலே பாறையில் அங்கேயும் ஒரு விளக்கு தூண் வச்சுருக்காங்க. தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு இரும்பு தூண் வச்சு ஒரு பெரிய விளக்கு குப்புற மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு கார்த்திகை தீபம் அந்த மாதிரி தீபத்தில் அந்த டைமில் தீபம் ஏற்றுறதுக்காக அங்கே பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சுருக்காங்க. சிவன் இருக்கிற இடம் எல்லாமே ஒரு தீப வழிபாடாக தான் நம்ம பார்த்துருக்கோம். இந்த இடமும் அப்படி தான் இருக்குது. குன்று இருக்கும் இடம்லாம் குமரன் இருக்கும் இடம் மட்டுமல்ல,
அது சிவன் இருக்கும் இடமாவும் எல்லா இடமுமே இருக்கு. நீங்க இப்ப பாக்குற இந்த இடம் தான் அந்த ஒரு தீர்த்த சுனை அப்படின்னு கீழே ஊர்ல இருந்து ஒரு நண்பர் சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. இந்த தீர்த்த சுனையில வந்து இங்க மேல வர்ற பக்தர்கள் எக்காலம் முன்னிட்டும் ஒரு காலவாச்சி நினைச்சிட்டு தன்னுடைய பாவங்களை கழுவிக்கணும் அப்படிங்கிறதா கீழே சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டாரு. நமக்கு பாவங்கள் இருக்கலாம், பாவைகள் இல்லாத மனிதர்கள் கிடையாது. நம்மளும் இந்த தீர்த்தத்துல காலை நினைச்சுக்குவோம். ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக. உலகாலும் சிவனே, அனைவருக்கும் அருள் புரிவாய், பாவம் நீக்குவாய், அனைவருக்கும் படியளப்பாய். சிவசிவாய நமக, சிவசிவாய நமக. நீங்க கீழே பார்க்குற அந்த பிரதேசம் நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு இதனுடைய அடிவார பகுதி. அருமையான விவசாய பகுதி. திரும்பின பக்கமெல்லாம் தென்னந்தோப்பும் வயல்வெளிகளும் மிக மிக அற்புதமான ஒரு இடம். சிவன் ஒரு இடத்துல குடிகொண்டாலே பல்லாயிரம் மக்களை வாழ வைப்பாருங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். தமிழ்நாடு முழுக்க இருக்க சிவாலயங்கள் எல்லாத்துலயுமே மேலே ஏறி பாருங்க, கீழே இருக்க பிரதேசங்கள் அனைத்தும் மிக அற்புதமா ஒரு மக்கள் வாழக்கூடியதா, பலாயிரம் பேருக்கு வாழ்வளிக்கக்கூடிய ஒரு பூமியா தான் இருக்கும். இதுதான் சிவனை நம்பினார் யாரும் கைவிடப்படாது. சிவாய நமக, சிவாய நமக, சிவாய நமக. இந்த பாறை குகைகளுக்கு பின்னாடி எல்லாமே சொல்ல முடியாத குகைகளும் சித்தர்கள் வாழ்ந்த இடமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆள் நடமாட்டம் யாரும் இல்லாததுனாலையும், நமக்கு வழிகாட்டுதல் ஆட்கள் யாரும் இல்லாதனாலையும் இந்த இடத்துக்கு நம்ம இப்போ போறதுக்கு அவகாசமும் டைமிங்கும் இல்லை. இந்த இடத்தோட பாதுகாப்பு கருதியும் இந்த இடத்தோட சூழ்நிலை கருதியும் நம்ம இந்த இடத்துக்கு இதுக்கு மேலே போகலை. ஏன்னா ஏற்கனவே இங்கே ஒரு சித்தர் இருக்கிறதாவும் வழிகாட்டுறதுக்கு இருந்தாலும் நண்பருக்கு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ யாரும் இல்லை. ஆனாலும் சிவன் இருக்க இடத்த அந்த பாதை நோக்கி நம்ம வந்தே ஆகணுங்கிற ஒரு முயற்சியில் இந்த இடத்துக்கு இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் எல்லாமே சுற்றிட்டு இந்த தங்க மண்டபத்தில் வந்து இளைப்பாறு மண்டபத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுறோம். இதிலேருந்து நம்ம கூட ஒருத்தர் நண்பர் வந்தார், இந்த ஊருக்காரரு. அவர்கிட்ட இந்த கோயிலை பற்றின சில விளக்கங்களை கேட்போம், வாங்க. இப்போ ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த கோயிலுக்கு என்னோட கூட ஒரு வழிகாட்டுதலாக வந்திருக்கீங்க. உங்கள் ஊர் எதுங்க? எங்கள் ஊர் வந்து நிலக்கோட்டை. சரி சரி. இப்போ இந்த கோவில் வந்து இப்போ மட்டும்தான் இது மாதிரி இருக்குமா, இல்லை இப்போ மற்ற சீசன் டைம்லலாம் இங்கே வழிபாடு இருக்குங்களா? இல்லை, சீசன் டைம், பிரதோஷம், அமாவாசை, சிவனுக்கு உண்டானது முக்கியமான வழிபாட்டு தலங்கள் பூராமே வந்து பூஜை நடக்கிறப்ப இங்கேயும் நடக்கும். ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். இல்லை பின்னாடி இருக்க இந்த கட்டடங்கள்லாம் பல வேலைப்பாடுகளோட நிற்கிது. இது திரும்பி வந்து வேலை செய்கிறாங்களா? அது சாமியினுடைய அருளால் வந்து ஒவ்வொருத்தவர்களும் வந்து பிரார்த்தனைக்காக ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு போகிற வேலை ஸ்டெப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. சாமி ரொம்ப வந்து சக்தி வாய்ந்த சாமி, பார்க்கத்தே நார்மலாக இருக்கும். கூட்டங்கள் வந்து பிரதோஷ டயம், அமாவாசை டயத்துலாம் கூட்டம் பயங்கரமாக இருக்கும். ரொம்ப வேண்டுதல்லாம் வந்து நிறைவேறிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் நமக்காக நலக்கோட்டையிலிருந்து நமக்காக வந்து இந்த வழிகாட்டுதெல்லாம் எவ்வளோ தூரம் சிவனுடைய தரிசனம் கிடைக்குமா வந்தால் கோவில் பூட்டி இருக்கு. நமக்கு சிவனுடைய ஆலயங்களில் கால் வச்சாலே போதும், சிவனுடைய இருக்கும் இடத்துல வந்து நம்ம பாதங்கள் பட்டாலே போதும். பார்த்துட்டு மலையிலேருந்து கீழே இறங்குறோம். நண்பர்களே, இந்த வீடியோ சொல்ல போனால் மிக மிக ரிஸ்க் எடுத்து மிக மிக ஆபத்தான சூழ்நிலையில் இந்த வீடியோவை வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஒரு நபர் கூட இல்லை, கூட வந்த ஒரே ஒரு நபர் தவிர யாருமே கிடையாது. அந்த பக்கம் மழை பெய்யுது, இடி இடிச்சிட்டு இருக்குது. ஒரு சிறுத்தையோ பாம்போ எது வேணுமாலும் அட்டாக் பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் தாண்டி சிவனை மட்டுமே நம்ம நம்பி இந்த ஆலயத்துக்கு மேலே வந்திருக்கோம். சிவனுடைய ஆலயத்தை சுற்றி பார்த்துருக்கோம், உங்களுக்கு வீடியோவை செட் பண்ணியிருக்கோம், திருப்பி கீழே இறங்கிட்டு இருக்கோம். இதில் ஒன்றே ஒன்று மிஸ் ஆகி போனது, மிச்சம் இருக்கிற டைமிங் இதாக இருந்துச்சுன்னா சித்தருடைய குகைகள் பின்னாடி இருக்கு, அதையும் எடுக்கணும்னு நினைச்சோம். என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. ஒரு ஆலயங்களை உருவாக்குறது எவ்வளவு சிரமம். இந்த மலையில இந்த படிக்கட்டுகளை உருவாக்கி எத்தனை லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எத்தனை ஆட்களுடைய உழைப்பை போட்டு என்ன எண்ணத்துல நம்ம அந்த ஆலயத்தை உருவாக்குறோம். ஆனா சில கலிசடைகள், இந்த பூமியிலே வாழ தகுதி இல்லாத சில அற்ப பிறவிகள் இந்த கோயிலுடைய மண்டபத்துல இருக்க தூணெல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க.
இவங்க எழுதுறதுக்கெல்லாம் இதுவா இடம். இந்த மாதிரி ஜென்மங்கள் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லதா மழை பெய்ய மாட்டேங்குது, ஒருத்தருடைய வாழ்க்கையில நல்லதே நடக்க மாட்டேங்குது. இந்த உலகம் வந்து தறிகட்டு போறதும், உலகம் பேரழிவாகிறதுக்கும் இந்த மாதிரியான ஜென்மங்கள் தான் காரணம். திருந்த மாட்டாங்க. இவங்க எழுதுறதுக்கெல்லாம் இந்த தூண் தான் கிடைச்சா? இது ரொம்ப வேதனையான விஷயம் நண்பர்களே. இதை பற்றியும் இந்த வீடியோவில் உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் கீழே பார்க்குறது இந்த மலையடி வாரத்தில் இருக்கிற அணைப்பட்டி, நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, அழகாபுரி, மல்லனம்பட்டி இந்த கிராமங்களுடைய பரப்பளவு, அந்த கிராமங்களின் பகுதிகள். மலையும் வயலும் தென்னந்தோப்பும் ஆறுகளும் அற்புதமாக இருக்குது. நீங்கள் கீழே பார்க்குற இந்த ஆறு வைகை ஆறு. இப்போ நம்ம கீழே ஏறக்குறைய இறங்கிட்டோங்க. நம்ம வந்த நேரமோ என்னமோ தெரியல, மழை கனமாகவும் இல்லாமல் ரொம்ப தூரலாகவும் இல்லாமல் சிவன் ஆசீர்வாதம் பண்ணுறது மாதிரி மூலமாக நமக்கு இந்த சிவனுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதா நான் நம்புகிறேன். இதை பார்க்குற நண்பர்கள் முடிஞ்சால் நீங்களும் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். இந்த கோவிலை வந்து வெளி உலகத்துக்கு நம்ம மாதிரி நார்மலாக பார்க்குறவங்களோ மற்ற யூடியூபர்ஸோ இந்த கோவிலை வெளி உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகணும். இதை இப்போ பிரபலப்படுத்துகிறப்ப தான் இதனுடைய மக்களுடைய பக்தர்களுடைய வருகை அதிகமாகிறப்ப இந்த சுற்றி இருக்க ஊருக்கும் ஒரு வருமானமாகும். தொடர்ந்து இந்த வீடியோ இந்த கோயிலை பற்றி மேலும் சொல்கிறேன், வாங்க போகலாம். நம்ம கோயிலினுடைய தரிசனத்தை முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கிற எல்லாருமே எல்லா நேரத்துலையும் வந்துட முடியாது. இந்த கோவில் எந்த நேரத்தில் திறந்திருக்கும், எந்த நேரத்தில் வழிபாட்டுக்குரிய நேரங்கிறத தெரிஞ்சுட்டு வாங்க. அப்படி வழிபாட்டுக்குரிய நேரம் இல்லாமல் நீங்கள் பார்க்கணும், ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு ஆள் 2 ஆளாக வராதிங்க. ஒரு 10 பேராச்சும் டீமாக சேர்ந்து வாங்க. ஏன்னா இங்கே ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. மேலே விலங்குகள் இருக்கா என்னங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. ஒரு பாதுகாப்பற்ற இடமாவும் இருக்குது. அதனால் வர்ற நண்பர்கள் நினச்ச நேரத்தில் நினச்ச நேரம்லாம் வர முடியாது. கொஞ்சம் சேஃப்டியோடு வாங்க. மற்ற நேரம் கீழே விசாரிச்சுக்கோங்க. இந்த கோயில் வந்து எந்த நேரம் வழிபாடுதல இருக்கும். கீழேருந்து ஒரு நண்பர் சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாள், சிவனுக்குரிய ஒரு நாளுகளில் மட்டும் இங்கே வழிபாடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கோயிலுக்கு வர நண்பர்களாக இருக்கட்டும், மற்ற இந்த வீடியோவை பார்த்துட்டு நம்மளும் வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிற ஒரு யூடியூப் நண்பர்களாக இருக்கட்டும், கொஞ்சம் பாதுகாப்போட சேஃப்டிக்காக வாங்க. இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி.